என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே உண்பதற்கு எந்த உணவுமே இல்லை, அதிகமாக பசியுற்றிருக்கிறான். அந்த நேரத்திலே தன்னுடைய வீட்டிலிருந்த ஒரு பழைய துப்பாக்கி ஒன்று அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த துப்பாக்கியிலே 3 தோட்டாக்கள் இருக்கிறது. வேட்டையாடி தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து வேட்டைக்கு புறப்படுகிறார். முதல் தோட்டாவை தன் கண்ணில் பட்ட ஒரு முயலை வேட்டையாட முயலுகிறான். குறி தப்பி விடுகிறது. இரண்டாவது தோட்டாவை ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த அணிலை வேட்டையாட விரும்புகிறான். அதுவும் குறி தப்பி விடுகிறது. ஒரே ஒரு எஞ்சிய தோட்டம் மட்டும் வைத்திருக்கிறார். அந்த நேரத்திலே தொலைவிலே ஒரு வான்கோழி அமர்ந்திருக்கிறது ஒரு மரத்தின் மீது. அந்த வான்கோழியை அவர் வேட்டையாடலாம் என்று குறி வைத்து கொண்டிருக்கிற தருணத்திலே அந்த வான்கோழிக்கு கீழாக ஒரு மான்குட்டி நின்று கொண்டிருக்கிறது. வான்கோழியை சுடுவதா அந்த மான்குட்டியை சுடுவதா என்று சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவருடைய மனம் முதலிலே வான்கோழியை சுடு என்று நினைத்தாலும் பின்பாக ஒரு குரல் கேட்கிறது, நீ அந்த வான்கோழியை சுடு என்று சொன்னதாம். அப்பொழுது இன்னும் சற்று நேரத்திலே அவன் காலுக்கடியிலே ஒரு பாம்பு இருக்கிறது. இதிலே 3ஐ எதை வேட்டையாடுவது என்று அவன் குழப்பற்ற நிலையிலே அந்த ஒரு குரல் சொல்லுகிறது, நீ வான்கோழியை வேட்டையாடு என்று. அவன் சரியாக குறி வைத்து வான்கோழியை சுடுகிறான். அந்த வான்கோழி அந்த மான்குட்டியின் மீது உழைகிற பொழுது மான்குட்டி இறந்து விடுகிறது. தன்னுடைய கையிலிருந்து அந்த துப்பாக்கியினுடைய கைப்பிடி கீழே விழுந்து அந்த பாம்பும் இறந்து விடுகிறது. அந்த குரலுக்கு அவர் செவி கொடுத்ததால் தன்னுடைய அனைத்து தேவைகளையும் அவர் நிறைவு செய்து அவர் பசியாறினாராம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் திருப்பாடல் 83 நமக்கு ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் குரலுக்கு கவனமுடன் கேட்டு நாம் வாழ்வாக்க அவர் வழி நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் கேட்ட அந்த திருப்பாடல் 81 யூதர்களின் வாழ்விலே 3 விழாக்கள் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதிலே கூடார பெருவிழாவிலே பாடுவதற்காக எருசலேம் ஆலயத்தினுடைய பாடகர் குழு தலைவர் இயற்றிய பாடல்தான் இந்த திருப்பாடல் 81. என்னுடைய ஆண்டவர் எவ்வளவு வலிமை வாய்ந்தவராய் இருக்கிறார் என்பதை புகழ்ந்து பாடுகிற ஒரு புகழ்ச்சியின் பாடல்தான் அந்த திருப்பாடல் 81. இந்த பாடலிலே இன்றைய நாளினுடைய பல்லவியாக நாம் திரும்ப கூறினோம், கடவுளாகிய ஆண்டவரே நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர் என்று. நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்விலே இறைவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் செவி சாய்க்கிறோமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. கேட்பது ஹியரிங், செவி சாய்ப்பது லிசனிங், இது ரெண்டிற்குமே வேறுபாடு உண்டு. கேட்பது என்பது ஒரு சப்தத்தை கேட்பது, ஒரு இறைச்சலை கேட்பது, ஏதாவது ஒன்று நம் செவிகள் வழியாக கேட்பது, அது கேட்டல். செவிசாய்த்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அங்கு என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் நம்மையே மனதை ஒருமுகப்படுத்தி கேட்பதுதான் அது கவனித்தலாக இருக்கிறது. இன்று நீங்களும் நானும் கூட அன்றாட வாழ்விலே இறை வார்த்தையை பல வழிகளில் கேட்கிறோம். ஆமாம் தானே? நம்முடைய டிவிகளில் வழியாக கேட்கிறோம், யூடியூப் சேனல் வழியாக கேட்கிறோம், பல மறையுரைகள் வழியாக கேட்கிறோம், நிறைய முறை கேட்கிறோம். எத்தனை முறை நாம் கவனித்திருக்கிறோம்? நாம் கவனித்திருக்கிறோம் என்றால் அந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தை ஊடுருவும், நம்முடைய உள்ளத்தை குத்தி கிழிக்கும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட கவனித்தலை நீங்களும் நானும் எத்தனை முறை செய்திருக்கிறோம்? ஒவ்வொரு பலிபீடத்திலும் இறை வார்த்தை உடைக்கப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்படுகிற பொழுதெல்லாம் அது வெறுமனே கேட்பதற்கல்லாக அல்ல, மாறாக அதை செவிசாய்ப்பதற்காக. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் வாசகத்திற்கு முன்னுரை படிக்கிற பொழுது என்ன சொல்வாங்க? கவனமுடன் செவிமெடுப்போம் என்று சொல்வார்கள். ஆனால் நாம் கவனமுடன் செவிமெடுக்கிறோமா அல்லது கேட்கிறோமா என்பதை பொறுத்துதான் நம் வாழ்வு அமைகிறது.
இன்றைய நாளின் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு கொடுப்பதை போல இஸ்ராயேல் மக்களை போல நாமும் ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்க்காமல் இருப்பதை விடுத்து ஆண்டவரின் குரலுக்கு செவிசாய்த்து நம் வழியை ஆண்டவருடைய வழியில் வழிநடக்க வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.